கவரிமான் என்பதை பற்றின ஒரு தொகுப்பை சிறியதாக காணலாம். கவரிமான் என்பது மானினம் அல்ல. அதன் உண்மையான பெயர் கவரி மா. அதாவது கவரி மா என்பது தமிழ்நாட்டு விலங்கு அல்ல. இமயமலையில் வாழும் மாடு வகையை சார்ந்தது. அதுவும் எருமை மாடு வகையை சார்ந்ததாகும். இதையே நமது மக்கள் கவரி மான் என்று குழப்பிக்கொள்கிறார்கள். கவரிமான் எங்கு வசிக்கிறது? முடி விழுந்தால் தற்கொலை செய்து கொள்ளுமா? எப்படி தற்கொலை செய்து கொள்ளும்? மயிர் நீப்பின் வாழா கவரி மா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்கிறார் திருவள்ளுவர் தனது குறளில். கவரிமான் மயிர் உதிர்ந்தால் தற்கொலை செய்து கொள்ளும். அதே போல மானமிக்கவர்கள் தம் பெருமைக்கு இழுக்கு ஏற்பட்டால் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்பது பொதுவான இந்த குறளுக்கு கூறப்படும் விளக்கம். ஆனால் இப்படி ஒரு மான் இருப்பது பற்றி அறிவியல் புத்தகங்களில் இல்லையே. குழப்பமாக இருக்கிறது அல்லவா? அந்த குறளை கவனமாக பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருப்பது கவரி மான் அல்ல, கவரி மா. ஆம், கவரி மா என்று ஒரு விலங்கு இருக்கிறது. அதைத்தான் நம் மக்கள் கவரி மான் என்று திரித்து குழப்பிக் கொண்டனர். புறநானூற்றில் இது பற்றிய குறிப்பு இருக்கிறது. நரந்தை நெரும்புல் மேய்ந்த கவரி தன் நிழல் பிணியோடு வதியும் வடதிசை எதுவே வான்தோய் இமயம். இமயமலை பகுதியில் கவரிமா என்ற விலங்கு நரந்தை எனும் புல்லை உண்டு தன் துணையுடன் மகிழ்ச்சியாக வாழும் என்பது இதன் பொருள். அதாவது கவரிமா என்பது தமிழ்நாட்டு விலங்கு அல்ல, இமயமலையில் வாழும் விலங்கு என்பது முதல் வியப்பு. கவரிமா என்பது மான் வகையை சார்ந்தது அல்ல, மாடு வகையை சார்ந்தது என்பது அடுத்த வியப்பு. வள்ளுவர் சொன்னது இதைத்தான். இந்த கவரிமா குறித்து 10 போன்றவற்றில் குறிப்புகள் உள்ளன. முடி சடை போல தொங்கக்கூடிய விலங்குதான் கவரிமா. இந்த முடியை வெட்டி எடுத்து செயற்கை முடி உருவாக்குவது வழக்கம். கவரி என்பதில் இருந்துதான் சவுரி முடி என்ற இன்றைய சொல் உருவானது. மா என்பது விலங்குகளுக்கு உரிய பொதுவான சொல். சரி, இந்த குறளுக்கு பொருள் என்ன? பனிப்பகுதியில் வாழும் கவரி மாவுக்கு அதன் முடி கடுங்குளிரில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. அதன் முடி நோயினால் உதிர்ந்தாலோ மனிதர்களால் வெட்டப்பட்டாலோ குளிரினால் இறந்துவிடும். அதே போல சில மனிதர்கள் அவர்கள் பெருமைக்கு இழுக்கு நேர்ந்துவிட்டால் அவர்கள் வாழ்வது அரிதாகிவிடும். எனவே குறள் சொல்வதில் தவறு இல்லை. பெரும்பாலான உரைகளுக்கு தவறுதான் இருக்கிறது. ஆனால் கவரிமாவை கவரிமான் என புரிந்து கொள்வதுதான் தவறு. இப்பொழுது கவரிமான் பற்றி பிழையாக நினைத்த நீங்கள் கவரி மான் என்பது கவரி மாதான் என்று புரிந்து கொண்டால் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.